ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரபலங்களின் விவாகரத்து தொடர்ந்து வரும் நிலையில் தற்போது இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் தன்னுடைய மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. தற்போது இதுதான் கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக உள்ளது. இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உலகமே கொண்டாடும் இசையமைப்பாளர், ஆஸ்கர் வென்ற ஏஆர் ரகுமான் இவரை மிஞ்ச எவரும் இல்லை என்று கூறும் அளவிற்கு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறுபவர். ஏஆர் ரகுமான் கடந்த 1995 மார்ச் 12 பெற்றோர் நிச்சயித்த சாய்ரா பானுவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு கதிஜா, ரகிமா என்ற 2 மகள்களும் அமீன் என்ற மகனும் இருக்கிறார். சினிமா வாழ்க்கையில் என்னதான் குடிகட்டி பறந்தாலும் திருமண வாழ்க்கையில் பல கசப்பான தருணங்களை தான் இருவரும் அனுபவித்து தன்னுடைய கடைசி எல்லையான விவாகரத்து என்ற தீர்மானத்திற்கு வந்த பிறகு சாய்ரா பானு அதிகாரப்பூர்வமாக கணவர் ஏஆர் ரகுமானை பிரிவதாக அறிவித்தார். அறிவிப்பில் இதன் மூலமாக 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடிவுக்கு வந்துள்ளது. திருமணமாகி பல வருடங்கள் கழிந்து தனது கணவர் ரகுமானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன். இந்த முடிவானது தங்களது உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகே எடுக்கப்பட்டது. மிகுந்த வேதனையில் தான் இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன் என கூறியுள்ளார் சாய்ரா. மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கான தனிமையை கொஞ்சம் தர வேண்டும் எனவும் வேண்டியுள்ளார். இந்நிலையில் தன் மனைவியின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு ஏஆர் ரகுமான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர், கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கனத்தில் நடுங்கக்கூடும். இந்த சிதைவில் இன்னும் சில துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கான அர்த்தத்தை தேடுகிறோம். நண்பர்களுக்கு இந்த பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்லும் போது உங்களது அன்புக்கும் எங்களது தனி உரிமைக்கும் மதிப்பளித்ததற்கு நன்றி என்று கூறியுள்ளார். இது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழும் ஏஆர் ரகுமானின் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பதாக இந்த வருடத்தில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய மனைவி சைனவியை பிரிவதாக அறிவித்தார். அதன் பிறகு ஆக்டர் ஜெயம் ரவி தன் மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்தார். இப்படி ஒரே ஆண்டில் சினிமா பிரபலங்கள் விவாகரத்து குறித்து அறிவிப்பது திருமண வாழ்க்கையில் கசப்பான தருணங்களை சந்தித்து வரும் திருமண ஜோடிகளையும் விவாகரத்து செய்ய தூண்டுவதாக இந்த விவாகரத்து அறிவிப்புகள் அமைத்து வருகின்றன. இந்த விவாகரத்து முடிவுகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.